கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த 21 நாள், இந்த நாளில் கடைசி இந்த 21வது நாளிலே தேவ சமூகத்தில் நம்ம கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி தேவதூதன் மரியாளிடத்திலே வந்து வாழ்த்துகிற ஒரு நற்செய்தியை தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்கிறாரு, பயப்படாதே என்று சொல்லி. எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இந்த வார்த்தை கடந்து வருகிறது என்று சொன்னால், லூக்கா 1:26 நாம் வாசிக்கலாம். 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சாத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவதூதன் வந்து, மரியாளே, நீ என்ன செய்யாத, பயப்படாதே என்று சொல்லி அவர் வந்து நிற்கிறார். ஆனால் அவருடைய மரியாளுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு வாலிப வயதை உள்ள ஒரு மகள். அப்படிப்பட்ட வாலிப வயதை எட்டியிருக்கிற அந்த மரியாளுக்கு யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை திருமணம் செய்வதற்கு நிச்சயமெல்லாம் நடந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் தனிமையாக மரியாள் இருந்த நேரத்திலே காபிரியேல் தூதன் தோன்றி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி சொன்ன உடனே அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, அவன் சொன்ன அந்த வார்த்தையினால ஒரு கலக்கம் மரியாளுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது. ஏன்னா மரியாள் வந்து வாலிப வயது வேற, திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க, திருமணம் நடைபெற போகிறது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் வந்து தேவதூதன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்ன நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்ட உடனே உள்ளத்துக்குள்ளாக ஒரு கலக்கம் என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. அநேகருடைய வாழ்க்கையில அப்படிதான். சில வார்த்தைகளை கேட்டவுடனே நமக்கு கலக்கம் வந்துடும். குடும்பங்கள்ல, ஊழியங்கள்ல, நம்ம போகிற வேலை ஸ்தலங்கள்ல, எந்த இடங்களில் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் மனிதர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தன்னாலே உள்ள நெஞ்சிடும், உள்ளம் அப்படியே கலங்கிடும். அந்த கலக்கத்தினால் வருகிறது என்ன அப்படின்னு சொன்னா பயம்தான். அதுக்கு அடுத்தால என்ன நடக்குமோ, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இவர்கள் சொல்லிவிட்டார்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இவர்கள் சொல்லிவிட்டார்களே, இந்த இடத்தில் சொல்லிவிட்டார்களே, இந்த கூட்டத்தில் சொல்லிவிட்டார்களே, குடும்பத்தில் சொல்லிவிட்டார்களே, இந்த பிரச்சனையை நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்லிவிட்டார்களே, வேலை பார்க்கும்போது சொல்லிவிட்டார்களே, இந்த வார்த்தை எதற்காக சொன்னார்கள் என்கிறதான ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது அதை சிந்திக்கும் போது தன்னாலேயே கலக்கம் என்ன செஞ்சிடும், வந்துடும். கலக்கத்தோடு கூடவே என்னது வருதுன்னா பயமும் என்ன செஞ்சிடும். இந்த வார்த்தை இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த வார்த்தையினால என்ன நடக்குமோ என்கிறதான ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம், ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தை அப்படியே வந்துவிடும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே நம்ம கலங்கிடுவோம். ஆனா இந்த தேவதூதன் வந்து கோபமாகவோ இல்லது மூர்க்கமாகவோ தண்டிக்கக்கூடிய வகையில வந்து சொல்லல, வாழ்த்துகின்ற வகையில் என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் நம்மளை வாழ்த்துவாங்க. திருமண நாளில் என்ன செய்வாங்க, வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துவாங்க. பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்கன்னா வாழ்க வாழ்கன்னு என்ன செய்வாங்க, வாழ்த்துவாங்க. ஒரு புது வீடுன்னு சொன்னா அந்த புது வீட்டை வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துவாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளை திட்டியிருப்பாங்க. பல வசைமொழிகளை, நிந்தையான வார்த்தைகளை, அவமானம் உள்ள வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஏசிட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் போயிருப்பாங்க. நம்ம வீடு கட்டுறதுனால, நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு திருமண காரியம் நடந்ததுனால, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம். அவங்க 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த திருமண நாளில வந்து நம்ம கூடி இருக்கிற அந்த நல்ல நாளில வந்து வாழ்த்துவாங்க. வாழ்த்தும் போது நம்ம என்ன நினைப்போம்? 4 நாளைக்கு முன்னாடி இப்படி என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. இன்னைக்கு வந்து நம்மளை வாழ்த்தாங்களே, இது உண்மையான வாழ்த்தலா? போலியான வாழ்த்தலா? இவங்களுடைய வாழ்த்தல் என்னன்னே நம்மளால என்ன செய்ய முடியல, யூகிக்க முடியல, சிந்திக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை குறிச்சே நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இவன் வாழ்த்துறான்னு நம்ம காலை வாரி விடுவதற்கு ஏதாவது வாழ்த்துகிறது போல சில காரியங்களை சொல்லுகிறார்களா என்கிறதான ஒரு ஐயப்பாடு நம்முடைய உள்ளத்துல வரும்போது கலக்கம் தன்னால இணைஞ்சிடும், வந்துடும். நம்மளெல்லாம் சிலர் வாழ்த்தும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. 4 வார்த்தை கோபமா பேசிட்டாங்க கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு, ஆனா வாழ்த்தல் ரொம்ப எச்சரிக்கையோடு நம்ம அதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதான் இந்த மரியாள் வந்து அதை சிந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் தேவதூதன் சொல்லுகிறாரு, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை நீ பயப்படாதே, தேவனிடத்துல கிருபை பெற்றாய். தேவனிடத்துல கிருபை பெற்றதுனாலதான் உன்னை நான் வாழ்த்துகிறேன். வேற ஒரு வஞ்சக புகழ்ச்சி அணியா நான் உன்னை வாழ்த்தல. தேவனே அனுப்பி நான் வந்திருக்கிறபடினால் நான் உன்னை வாழ்த்துகிறேன். தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய், பயப்படாதே என்று தேவதூதன் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். அடுத்தால சொல்லப்படுகிறதான வார்த்தை, அப்போ அந்த மரியாளுடைய வாழ்க்கையில இருந்து பயமெல்லாம் என்ன கண்டிப்பா நினைஞ்சிருப்போம், நீங்கி விட்டது. அப்போ என்ன சொல்ல போகிறார் அடுத்து என்று சொல்லி அவரை பார்க்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் பாருங்க, தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னுடைய மகன் என்று சொல்லப்படாது, பரிசுத்த ஆவியினுடைய பலம் வந்து உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள அந்த மகன் வந்து தேவனுடைய குமாரன் என சொல்லப்படுவார். உங்களுடைய குழந்தை அல்ல, உங்களுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் அது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக அந்த தேவதூதன் சொல்லுகிறத இந்த வாக்கியத்துல நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது மட்டும் அந்த தேவதூதன் சொல்லல, வேற ஏதாவது சந்தேகங்கள் வந்துவிடக்கூடாது, ஐயப்பாடுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தேவதூதன் சொல்லுகிறார், இதோ உனக்கு இனத்தடா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். ஒருவேளை சிந்தித்து அவிசுவாசத்துக்குள்ள போயிடக்கூடாது, சந்தேகத்துக்குள்ள போயிடக்கூடாது, பலவிதமான வேற காரியங்களுக்குள்ளாய் சிந்தனை மண்டலம் சென்று விடக்கூடாது என்பதற்காக, இது கர்த்தரையில ஆகும், நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சந்தேகப்பட்டு விடக்கூடாது, அவிசுவாசத்துக்குள்ளாய் போய்விடக்கூடாது என்பதற்காக மலடி எனப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6ஆவது மாதம். அங்கேயும் போய் நான் தான் என்ன செஞ்சேன், ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு யோவான்னு என்ன செய்யணும், பேரிடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்போ கர்ப்பம் தரித்து 6ஆவது மாதத்துல அவங்க என்ன செய்தாங்க, அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுவும் உன்னுடைய இனத்தாளா இருக்கிற எலிசபெத்து, நீ முடிஞ்ச அங்க போய் என்ன செஞ்சுக்க, பார்த்துக்கொள், கேட்டுக்கொள் என்று சொல்லி தேவதூதன் சொன்ன உடனே இன்னொரு வார்த்தை, நல்ல வார்த்தையை சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. முடியாததை முடிய பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதாவது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சந்தேகங்கள் எழும்பலாம், பலவிதமான காரியங்கள் எழும்பலாம். அவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், இப்படி சொல்லிவிட்டார்கள், இப்படி திட்டிவிட்டார்கள், அல்லது இப்படி என்னை நேற்றைக்கு வாழ்த்தினார்கள், இன்றைக்கோ என்னை கோபத்தோடு அந்த முகத்தோடு என்னை பார்க்கிறார்கள், பல வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் கழித்து என்னை வாழ்த்துகிறார்கள், சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கிறார்கள். அவர்கள் நடிக்கிறார்களா இல்லது நல்லதாகத்தான் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லைங்கிறதான ஒரு பயத்தோடு கூட நம்ம காணப்படலாம், கலக்கத்தோடு கூட காணப்படலாம்.
கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை மாற்றும்படி, பயங்களை மாற்றும்படி கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம விசுவாசிக்கிறதற்கு ஒரே ஒரு காரியம் போதும், தேவனுடைய காரியம் போதும். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை போதும். அவர் சொல்லுகிறதான காரியம், ஒரு காரியத்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்கிறதான ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில கைகூடி வர கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அப்படியே நம்ம முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. தேவன் தூதன் கடைசியாக சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, நான் சொல்லுகிறேன், தேவதூதன் தான் நான். ஆனால் நான் இந்த காரியத்தை என்னால செய்து விட முடியாது. இந்த நற்செய்தியை சொல்ல நான் வந்திருக்கிறேன். இந்த நற்செய்தியை சொல்லிட்டு நான் போயிடுவேன். அதனால என் காலில் விழுந்து வணங்கிறாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் தான் உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிறார். வசனம் சொல்லுங்க, கிருபை இல்லாதவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கிருபையை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தால தேவதூதன் அப்படியே போய்விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்கள்ல தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில இடைபடுகிறார். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 1:15 நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தாயின் கருவில இருக்கும்போதே நம்ம நினைக்கிறோம், இப்பந்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்பந்தான் நம்ம ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். இல்லவே இல்லை. தாயின் கருவில இருக்கும் முன்னே உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார். அப்பொழுதே தேவன் முன்குறித்து விட்டார். ஆனா இப்பொழுதுதான் நமக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைக்கிறார். அழைத்த தேவனுடைய சமூகத்துல அவருடைய கிருபையினால தான் வந்து நம்ம நிற்கிறோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம எல்லாருமே கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையை தான் மரியாளுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காகத்தான் கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகி இருக்கிறார். மரியாளுடைய வயிற்றிலே உருவானதற்கு ஒரே ஒரு காரணம், அங்கே இருந்து வெளிப்பட்டு அவருடைய நாமத்துக்கு மகிமையாக பரலோக ராஜ்யத்தை இந்த பூ உலகத்திலே கட்டுவதற்கு அவர் எவ்வளவோ பிரயாசங்களை இந்த உலகத்திலே பட்டிருக்கிறார். அதே போல உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இந்த கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். மகா மேன்மையான அந்த கிருபையை, மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காகத்தான் தேவன் உங்களுக்கும் எனக்கு கிருபை கொடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அவருக்காக வெளிச்சம் கொடுக்க, அவரை பிரதிபலிக்க, அவருடைய கிரியைகளை எல்லாம் இந்த உலகிற்கு அறிவிக்க, தேசம் எங்கும் நம்ம அவருடைய அன்பின் ஆசீர்வாதமான மகிமையான சுவிசேஷ ஒளிய, ஆமேன், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, ஆமேன், ஸ்தோத்திரம், அவர்கள் பிரகாசிக்கக்கூடிய வகையில, அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகக்கூடிய வகையில, ஆமேன், அவருடைய உள்ளத்தில விதைக்கக்கூடிய வகையில தான் தேவன் உங்களுக்கு எனக்கும் கிருபை கொடுத்து அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார். நாமும் பாவிகளா தான் இருந்தோம், அக்கிரமங்களிலே இருந்தோம், வியாதியஸ்தர்களாய் இருந்தோம், ஒன்றும் தெரியாதவர்களாய் இருந்தோம், எது எப்படி என்று புரியாதவர்களாக, மன தெளிவு இல்லாதவர்களாய் காணப்பட்டோம். நம்மை தேடி வந்த ஆண்டவர், கிருபையினால் ரட்சித்த ஆண்டவர், இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சோத்திரம் என்ன சொல்லுகிறார்? நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லுகிறார். சீசர்கள் மத்தியில கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வந்து சமாதானத்தை இழந்து நிம்மதி இல்லாமல் இருந்த அந்த சீசர்கள் மத்தியில வந்து கர்த்தர் சொல்லுகிறது, நீங்க சமாதானம், நீங்க வாழ்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த 21வது நாளில கர்த்தர் தம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை மூலமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் வாழ்க என்று சொல்லுகிறார். அவருக்காக வாழ்க என்று அவர் சொல்லுகிறாரு. அதுல பல அர்த்தங்கள் இருக்கு. உங்களை இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருக்காக வாழும்படியாகவும் அவர் நிச்சயமாகவே அவருடைய வாயை திறந்து, திருவாய் திறந்து சொல்லுகிறார், வாழ்க வாழ்க வாழ்க, எல்லாவற்றிலும் நீங்க வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறது போல நம்மளை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிற அன்பு தெய்வம் நம்முடைய உள்ளத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சபையிலே இந்த நாளிலே வந்து நம்மளை வாழ்த்துகிற கிருபைகளுக்கு எல்லாரும் கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்களை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிற ஒரே தெய்வம் நீங்க தான்ப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ வார்த்தைகளை நாங்க கேட்கிறோம், ஆனா நீங்க ஒரு வாழ்த்து சொல்லும் பொழுது
எங்களுடைய வாழ்க்கையில் அது அப்படியே ஆகிறது என்று சொல்லி வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். மரியாள் அப்படியே ஆக கிடவது என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தினது போல இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்ன எங்க வாழ்க்கையில இருக்கிற கலக்கங்கள் மாறிவிடும், பயங்கள் மாறிவிடும், பரிசுத்தமாக மாறிவிடுவோம். இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமா இருந்தா நாங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாளைக்கு பெரிய அற்புதங்களை கண்டுகொள்வோம் அப்பா. அதற்கான கிருபைகளை இந்த கால வேளையில் எங்கள் மேல ஊத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொன்னது போல ஆண்டவரை இன்னும் நாங்கள் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்த பிரசனத்தோடு வாழ்ந்து சகலவிதமான நன்மைகளை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை இந்த கால வேளையில எங்களை சூழ்ந்து கொள்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்டு அன்பு பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இந்த நாள் முழுவதும் தொடர்ந்து நடத்துங்க. வருகிற நாட்களிலே, ஆண்டுகளிலே கரம் பிடித்து கண்மலையின் மேல் நிறுத்தி ஒவ்வொருவரையும் நிறுத்தத்தக்கதான வல்லமை யாவர் மேல் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவை கண்டோ, உலகத்தை கண்டோ, ஆமை எந்த விதத்திலும் அவர்கள் கலங்கி தவித்து பயப்படாதபடிக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, சுகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அல்லேலூயா.